தண்ணி வேணும். ருத்ரா, நீ வீட்டுக்கு வந்துட்டியாப்பா? இன்னைக்கு தான் உன்னை பத்தி உன் சித்திக்கிட்ட என்னப்பா இதெல்லாம்? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. அந்த மாதிரி நடந்துக்கிறதா உங்க எல்லாருக்கும் நல்லது. இனிமே இந்த வீட்டுல நான் சொல்றபடி தான் நடக்கணும். கயிறுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். இந்த பக்கம் நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ வரக்கூடாது. மீறி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான விளைவுகளை நீங்க கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. கடா ருத்ரா, ஏன் அப்படி கோவப்படுற? ருத்ரா, நான் சொல்றது போதும். அவன் ஒண்ணு உங்க புள்ளையா இங்க வரல. திமிரு பிடிச்சவனா தலகணம் பிடிச்சவனா வந்திருக்கான். நாங்க இங்க தனியா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை அபகரிக்கலான்னு வந்திருக்கான். என்னோட 2 பசங்க மட்டும் திரும்பி வரட்டும். அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் இந்த மேஜர் சாரோட நிலைமை என்னங்கிறத. ருத்ரா, எல்லாம் நாசமா போச்சு. முந்திரியும் பாதாமும் இருக்கு. பசிச்சா சாப்பிட்டுக்க. ஸ்வீட்டும் இருக்கு. இதை ஒருவேளை வெளியில இருக்கிறவங்க பண்ணியிருந்தா கொஞ்சம் காரமா இருக்கும்.
மாவு இருக்கு, வேணும்னா சப்பாத்தி சுட்டுக்க. குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொண்டு வந்துட்டேன். அது நம்ம எங்க இருக்கோம்? இங்க இந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. நீயும் யார்கிட்டயும் பேச முடியாது. நான் இப்போ ஒரு வேலை விஷயமா வெளியில போறேன். சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன். நான் கதவை வெளியில போட்டுட்டு போறேன். தேவையில்லாம கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காத. ஏன்னா நீ என்ன கத்தினாலும் வெளியில யாருக்கும் கேட்காது. இங்க பாரு, நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை. இங்கதான் பாதுகாப்பா இருப்ப. ருத்ரா, இல்ல அதான உன் பேரு? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல அது வந்து சிவனுக்கு ருத்ரான்னு தான் பேரு. அதான். எனக்கும் தெரியும். ருத்ரானா அநியாயத்தை அழிக்கிறவன் அர்த்தம். நீ வந்து என்ன சொல்ல வரையோ தெளிவா சொல்லு. அது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நல்லவங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் அப்படித்தானே? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் மேல கொஞ்சம் இறக்க காட்டுங்க. இப்ப நீ உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் இறக்கம்தான். உனக்கு நான் சாப்பாடு போடுறேன்னா அதுக்கு காரணம் இறக்கம்தான். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியல. நீங்க மக்களோட விடுதலைக்காக தான் போராடுறீங்க. அப்புறம் ஏன் எனக்கு விடுதலை தர மாட்டீங்க? எந்த தப்பு செய்யாத என்னைய கைது பண்ணிருக்கீங்க. நீங்க என்கிட்ட கெட்டவனை தான் அழிப்பேன்னு சொன்னீங்க. ஆனா உங்க பிஎஸ்டி காரங்க தான் ஒரு தப்பு பண்ணதை என் அப்பா அம்மா அழிச்சாங்க. இது ஒண்ணு எங்களோட தப்பு இல்ல. இது நீங்க நாட்டுக்கு செஞ்ச துரோகம். நாங்க யாரையும் கொல்லல, தண்டனை கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நம்பிக்கை துரோகிகளுக்கு கிடைக்கிறது வெறும் தண்டனை மட்டும் தான். நீங்க என்னைய கொல்லதானே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் என் கிராமத்து மக்களுக்கு எதிரா, எங்க ஜமீன்தாருக்கு எதிரா சாட்சி சொல்லணும்னு தானே என்ன உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, நீ வெறும் சாட்சி மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாரையும் நான் கொல்லதான் போறேன்.
அது நீயா இருக்கலாம், இல்ல உன் கிராமத்து ஆளுங்களா இருக்கலாம், இல்ல அந்த ஜமீன்தாராவும் இருக்கலாம். எல்லையை தாண்டி கல்யாணம் பண்றது ஒரு தப்பும் இல்ல, அது சட்ட விரோதமும் இல்ல. ஆனா கல்யாணங்கிற பேர்ல ஆயுதங்களை கடத்துறது நாட்டுக்கு செய்யற துரோகம் தான். எந்த ஆயுதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்ற விஷயம் என்னால நம்ப முடியல. நீங்க போய் சொல்றீங்க. போய் சொல்றது நான் இல்ல, நீதான். அன்னைக்கு நீதான் அந்த கும்பலோட வந்திருந்த. அவங்க தான் உங்க கிராமத்துல இருந்து ஆயுதத்தையும் பணத்தையும் கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா அவங்க எல்லாரையும் அழிச்சே தீருவேன். இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்க, நான் தப்பு செய்யாதவங்களை ஒன்னும் அழிக்கல. என்னது இது? என்னன்னு சொல்ல. திரும்ப திரும்ப இதையே பாத்துக்கிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் உன் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க. இதை வச்சு நீ என்ன சாதிக்க போற? என்ன சாதிக்க போற சொல்ல. நான் நிரபராதி, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்ல போறியா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. இப்படி மிரட்டுறதால ஒண்ணு நடந்துற போது கிடையாது. இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா நான் நிச்சயமா தற்கொலை பண்ணிப்பேன். உங்க வற்புறுத்தல் என்ன ஒண்ணு செஞ்சிடாது. உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. தாராளமா செத்துப்போ. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை மறந்துடாத. ஊர்க்காரங்க நம்பணுங்கிறதுக்காக அந்த வெடிகுண்டு விபத்தை ஏற்பாடு பண்ணது நான் தான். அந்த விபத்துல உன் உயிரை நான் காப்பாத்திட்டேன். நீ சாகணும்னு ஆசைப்பட்டினா இந்த இடத்துல நீ சாகிறதுக்கு நிறைய வழி இருக்கு. தாராளமா சாகலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நீ செத்து உன் போன சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீர்பூர் கிராமம் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு நாசமா போயிடும். அதுக்கப்புறம் உன் அத்தை, ஜமீன்தார், அவரோட பொண்டாட்டி, கிராமத்து மக்கள் யாரையும் உயிரோட விடமாட்ட, சுட்டு கொன்னுடுவேன். அந்த கடவுள் சிவனுக்கு 3வது கண் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, இதுதான் எனக்கு 3வது கண். இந்த 3வது கண்ணை திறந்து தப்பு செய்யறவங்க அவங்க யாரா இருந்தாலும் சரி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். அந்த எரியிற நெருப்புல அவங்க எல்லாரும் பஸ்பமா போயிடுவாங்க. அட, துணிய போட்டு எதுக்கு இந்த முறுக்கு முறுக்குற? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு மூளையே இல்ல. எப்படி சொல்லி கொடுத்தனோ அப்படி செய். இத பாரு ருத்ரா, நான் சொல்றத கேளுப்பா. ஒரு நிமிஷம் நில்லு. உன் சித்தப்பாவை ஏப்ப அப்படி ஒதுக்குற? உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? சின்ன வயசுல எங்க கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டல. காலம் தான் மாறிடுச்சே தவிர வேற எதுவுமே மாறல. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உன்னோட வீடுப்பா. நீ இங்கே இரு, இத நீயே எடுத்துக்க. ஆனா இப்படி கயிறு கட்டி இது வீட்டை பங்கு போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. இதை எடுத்துரு. அப்புறம் நம்ம வீட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாம் இங்கதான் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அப்புறம் உன்னோட ரூம்ல இப்ப சமீர் தான் தங்கி இருக்கா. அவனை வேற ரூமுக்கு போக சொல்லிடுறேன். அத நான் பாத்துக்கிறேன்பா. கயிறை நான் கழட்ட மாட்டேன். நாளையில இருந்து இந்த கயிறை தாண்டி யாரும் வரக்கூடாது. ஏன் அவங்கள வர வேணான்னு சொல்ற? கேள்வி கேட்காதீங்க, சொல்றதா செய்யுங்க. அப்படியே அவன் அம்மா கேத்த பையன்தான். அதே குணம், சுயநலவாதி. எடுத்துக்க தெரியும்.
பறிச்சுக்க தெரியும். கொடுக்கறது, பங்கு போடுறது, அன்பு செலுத்துறது இதெல்லாம் இவன் ரத்தத்திலே இல்லையே. மோகினி, என்ன மோகினிக்கு? நான் என்ன தப்பாவா சொன்னேன்? நல்லா போட்டுக்கோங்க. ருத்ரா பிரதாப் ரணாவத் சார், அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொய்யான கண்ணை மறைச்சுக்கும். அதுதான் நல்லது. உன் அம்மாவோட கண்ணை அது ஞாபகப்படுத்தாமையாவது இருக்கும். என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற? அதான் பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லுவியே. தேவையில்லாதவங்களோட நான் பேச மாட்டேன். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? என்னை இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. யாராவது என்ன வந்து காப்பாத்துங்க. வெளியில யார் இருக்கீங்க? மைத்திலி, என் பையன் எங்க? ஏன் இன்னும் அவன் வரல? இந்த காட்டு மிராண்டி மிருகம் இந்த வீட்டை ராஜ்யம் பண்றதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். மோகினி, கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் இப்படி கத்துற? அப்படிதான் கத்துவேன், இன்னும் கத்துவேன். நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். இந்த மோகினி யாருங்கறத அவனுக்கு காமிச்சு தருவேன். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இப்ப நான் எங்க இருக்கேன்? என்னை காப்பாத்த யாருமே வரல.